இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வெளியில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீன ராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துல இருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்குறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா? 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்றைக்கி குருவை வணங்கிறது. எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா விதத்திலும் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படியா கையெடுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. ராசியின் உள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை தனுசு ராசியின் மேலே விழும். இந்த வாரத்தில் சந்திரன் தனுசு ராசியிலிருந்து பயணம் ஆரம்பிக்கிறார். தனுசு ராசியிலே 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனாலையும் செவ்வாய் சந்திரன் பார்க்கறதுல மங்கள யோகத்தை கொடுக்கும். தைரியம் நல்லாயிருக்கும். எது வந்தாலும் சாதிக்கணுங்கிற எண்ணம் திங்கள் செவ்வாயில் நிறையா இருக்கும். அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறிடும். பூராடம் உத்திராடம் அப்படின்லாம் தொடும்போது தேவையில்லாத வேணாத்துக்கு வேலியில் போகிறத எடுத்து இடையில கட்டிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படி போய் மாட்டிக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தெரிந்த காரியத்தை செய்யுங்க, தெரியாத காரியத்தை தெரியலேன்னு பணம் சொல்லிட்டு வந்துடுங்க. இந்த டீம் மீட்டிங்லலாம் போயிட்டு தேவையில்லாமல் கையை தூக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. சிக்கல் நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்களில் மாயமான சில கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கும். அதனால் புதன்கிழமை வரைக்கும் எதையும் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார போகாதீங்க. வியாழக்கிழமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழங்க உங்களுக்கே புரிதலோடு செய்யல ஆரம்பிச்சிருவீங்க. சூரியனும்
குருவும் புதனும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அஷ்டமம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மகர ராசிக்குள்ளற சந்திரன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் அமைதியாக காரியங்கள் நகர்த்திவிட்டு அவர் அதை விட்டு வெளியில் சதய நட்சத்திரத்துக்குள்ளார போக ஆரம்பிச்சிட்டாருனாலே நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். கவலை இல்லாமல் இருக்கலாம். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிக்கலில்லாமல் இருப்பது மாரியம்மனின் வழிபாடும் செய்யுங்கள். நன்மை உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே சூரியன், புதன், உச்சம் பெற்ற குரு இவர்கள் 3ம் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்திலே சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானம் என்கிற தனுசு ராசியிலேருந்து பயணம் செய்கிறார். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, எடுக்கிற காரியம் சுத்தமாக நல்லபடியாக நடக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியும். எதிரிகள் உங்களை விட்டு கொஞ்சம் நகர்ந்து நின்றுடுவாங்க. வழக்குகள் உங்கள் பக்கம் நல்ல தீர்ப்பு கொடுக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணும். நிறைய வெளி வட்டார தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மனசில் இருந்த சஞ்சலங்கள் குறையும். 7ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திரன் வரும்போது இந்த குருவின் பார்வையானது மகர ராசி மேலே விழுவதனாலும் சந்திர யோகத்தை பெறுவதனாலும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிவதனால் வரக்கூடிய சுகங்களை கிடைக்கும். ஆரோக்கிய மேம்பாடுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நல்ல தெளிவான சிந்தனையோட தொழிலையும் நல்ல வர்த்தகத்தையும் செய்ய முடியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பராசிக்குள்ள சந்திரன் செல்லும்போது சந்திராஷ்டமம் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக காரியங்களை செய்யணும். அதுவும் முக்கியமாக 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் சந்திரனின் நேரடி பார்வைக்கு அஷ்டம பார்வைக்கு இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மனதிலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்திலேருந்து வச்சுட்டா கூட போதும். நல்ல வெற்றிகளை காணக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய இந்த வாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த வாரம் முழுக்கமே விநாயகரின் வழிபாட்டோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நன்மைகள் உண்டு.